காஞ்சிபுரமா தஞ்சாவூரா? தாங்கனிக்கா வரேன். வீட்டுல இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள முருகன் கோயில் யாருக்கு இருக்குப்பா? கால் விட்டுவான். வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன். என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன படிக்க? பண்ண முடியும். நிமிந்து உட்கார். நீ யாருப்பா? நண்பனை சொல், உன்னை தெரிந்து கொள்கிறேன். நீ என்ன படிக்க? அப்படியா? நீயும் கண்ண முடி. 18 மாதங்கள். இதுல இருந்து 3வது செலக்ஷன்ல உனக்கு எஸ்ஏ போஸ்ட் கிடைக்கும். மாத சம்பளம் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்மங்களுக்கு கொடுத்துறாரு. கால் வந்துட்டு கர்மசாமிக்கு ஜெயிச்சுக்கா. நீ நினைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியாதுடா. நாங்களா பார்த்து முடிக்கிறது தான்டா கல்யாணம். அது வரை ட்ரைனிங் எடுத்து அவளை பழகிப்போம். நீ கால் வந்துட்டு வர பிடிக்காதுப்பா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். உங்க அம்மா எங்கடா இருக்காங்க? அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பத்தி நீ கவலையப்படுறது இல்லையா? கண்ண முடிக்கா. ஐயா என்ன உண்டு உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் பாலிப்பும் சிவலிங்கமும் இருக்கு. என்னடா? ஆமா. அதனால அந்த சிவத்துவத்தின் அடிப்படையில மூதாதையர்கள் புண்ணியம் செய்தவர்கள் நிச்சயமாக உனக்கு அரசு உத்தியோகம் உண்டு. வாங்கித்தாரேன். வெற்றி உண்டு. பெற்றுக்கொள் மகனே, பெருமையோடு இருப்பாயாக. வாழ்க வாழ்க. கர்மசாமி. அப்படியா? கேட்டு பார்ப்போம். தஞ்சாவூர் உடன் பிறந்தோரால் உள்ள குழப்பம் யாருக்குப்பா? எத்தனை பேர்டா கூட பிறந்தவங்க? உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகளா இருக்கிறாங்களே. கால் விட்டுவா. எத்தனை போய் மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். தம்பி குளச்செல்லாம் யாருக்கு கொடுத்த? எல்லாம் வெளியில விட்டு எரிஞ்சிட்டேன். மா மன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான். கர்ணனை மாதிரி புள்ள உழைச்சி தெருவில் பட்டுருச்சு. இப்ப பணமும் இல்ல, மன நிம்மதியும் இல்ல. வீட்டுக்குள்ள தூங்கவா வெளியே தூங்கவாங்கிற கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் யாருக்கு கொடுக்கிறோம்? தர உள்ளவனா இல்லையா, தருவானா தரமாட்டானா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட ராசா யோசிக்கல. இப்போ உடன் பிறந்தோர்களும் உன்னை மதிக்க தயாரில்லை. உனக்கு தர வேண்டிய உரிமைகளை தருவதற்கு அவர்களுக்கு மனமும் இல்லை. போலீஸுக்கு போனாலும் சரி, நீ போய்க்காயா, உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும்னு உன்ட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? ஜெயிச்சு தாரேன், உன் உரிமையை வாங்கி தாரேன். கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும்? கடன் தீரணும், பணம் வந்து சேரணும், தர வைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகையை தீர்த்து உரிமையை வாங்கி தரேன். இந்தா ஜெயித்துக்கா. 3 முறை என்னைய பார்க்கலாம். நல்லா இருக்கு. இன்னொரு வீட்டுக்கு போறியாது. எங்கடா போற? யார் வீட்டுக்கு போற? பழக்கம் உள்ளவங்களா? சரி. ராஜா சும்மா இருக்கேடா. கர்மசாமிக்கு கும்பகோணம் எல்லை. கும்பகோணம்
கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் யாருப்பா? என்னடா எந்த ஊருடா உனக்கு? கும்பகோணம் மாவட்டம், குடந்தை மாவட்டமா? கும்பகோணம் நதிக்கு பக்கத்துல. கால் வந்து என்னன்னு கேட்போம், வருதான்னு பார்ப்போம். கேட்டா சொல்லுவான், வாடா தம்பி வா உட்கார். எதுவும் விசாரணைகள் எதுவும் ஏற்பட்டதா? போலீஸ் விசாரணை எதுக்கு? அடிப்பியா? நல்லா அடிப்பியா? கம்பால் அடிச்சியா கையால் அடிச்சியா? நோட கால் வந்துட்டான். வாடா தம்பி வா. ஒரு பூவை நம்பி மனம் புண்பட்டு போச்சேடா. ஒரு பூவை நம்பி ஒரு நேரத்துல மனம் புண்பட்டு போச்சு. இப்ப தொழிலை பற்றியும் மனவேதனை, இருக்கிற இடம் சரியா தப்பா மாறிக்கலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம். சரியா? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை. 60 நாள் பொறுமையாகுது. 60 நாள்ல என்ன 3 முறை என்னை வந்து பாரு. உன்னை ஜெயிச்சு தர, வெற்றியாகி தர இருக்கு, மாத்தி தர. 3 முறை என்னை வந்து பாரு. அதெல்லாம் பேசண்டா. 3 முறை என்னை பாரு. சொன்ன மட்டும் செய்யடா. கோயம்புத்தூர் யாரெல்லாம் வந்தீங்கம்மா? நீயும் கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? கண்ணை முடிக்கா, வாயை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். ஏய் முக்கண்ணன், அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் உங்களுடைய உழைப்பு, தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். உங்களை நம்பிய 2 பேர்களுக்கு தாங்கள் சரியாக பணம் கொடுக்கவில்லை என்ற ஒரு மனவேதனையும் ஒருத்தனுடைய டென்ஷனும் உங்களை அடிக்கடி இப்போ வாட்டிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் மிரட்டல்லாம் விடுவான். தொலைச்சு போடுவான்டா உன்னை சொல்றான. கால் ஒன்று. அந்த மிரட்டல்ல இருந்து தப்பிச்சிடலாமா? அந்த குழப்பத்திலிருந்து நாங்க வெளியேறிடுவோமா? எங்களுக்கு இப்போ பணம் வேணும். கடனையும் தீர்க்க முடியல, உழைக்கிறதுக்கு வழியும் இல்லை. எங்கேயாவது தலைமறைவா போய் இருக்கலாம்னு சொன்னா பயத்தை நிறைக்கிறதுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற குழப்பம் உங்க மனசுல இருக்கு. உண்மையா இல்லையா? உங்களை காப்பாத்தி கொடுக்க சொல்லி கருப்பசாமி உத்தரவாயாச்சு. ஒண்ணு போல கால் வந்துட்டு பார்ப்போம். வெற்றி மாலை கொடுப்பா. உழைச்சி வாழலாம், கண்டெடுத்து வாழ முடியாது. கருப்பசாமியை கும்பிட்டாச்சுன்னா கை நிறைய பணம் வரும்னு சொன்னதை கேட்டு கேள்விப்பட்டு என்னைய பார்க்க வந்திருக்கிய. என்னடா கொஞ்சம் கண்ண பிடிக்காங்க, உங்க உள்ளத்துக்குள்ள நான் வரேன். அப்பா இந்தாடா, ஒரு வியாபார ஸ்தாபனத்துல உனக்கு ஒரு தொழில் கிடைக்கும், முன்னேறிடுவ, பணம் தரேன், வெற்றி உண்டு, யாருக்கும் பயப்படாத, எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், மகிழ்ச்சியா இருங்க, நல்லா இருங்க மக்களே. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பிள்ளைக்கு திருமணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா கர்மசாமி? அப்படி யாரோ கேட்டு வந்திருக்கிறாங்களே.
வாழ்க வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு, மறைகள் உண்டு. உன் பேர் என்னப்பா? ரதீஷ் குமார். என்ன படிச்சிருக்கிறேன்? இது பிஜிடிஎம் பிஜிடிஎம் படிச்சிருக்கேன். MBA. எத்தனை வயசாகுது? 33. எத்தனை வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவர் அதை விரும்புறாரா? கல்யாணத்தை பத்தி பேசி அவர் உள்ளத்துக்குள்ள இருந்து வரமாட்டேங்குது. கல்யாணம் முடிச்சு விட மாடா. சரி, அதுக்கு நம்ம கொஞ்சம் தகுதியா இருக்கு. காலை வந்துட்டு வாங்க. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவரே, என்னை நம்பினார் கெட்டதில்லை தூயவரே. நான் சொல்றதெல்லாம் நீ தெளிவா கேட்கணும். உன்னுடைய உள்மனதின் ஆழத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். உனக்கு தன்னறியாத ஒரு பய உணர்வு உன் உள்மனத்துக்குள்ள இருக்கு. அந்த பய உணர்வு எப்படிப்பட்டது என்றால் 3 விதமானது. ஒன்று, இந்த உலக வாழ்க்கையை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமையும் நமக்கு மதியுகமும் இருக்கா, எதிர்கால இந்தியா இப்படி இருக்குமே, நாம அதுக்கு தகுதியா ஆயிருவோமா அப்படிங்கறத பற்றிய ஒரு தாட். உண்மையா இல்லையாடா? செகண்ட், 2வது தாட், கல்யாணம் முடிச்சு மனைவியுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும், அவ வயிற்றுல பிறக்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும், இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எகனாமிக்கல நம்ம உருவாக்கிக்கிட முடியுமா முடியாதா, அதுக்கு எலிஜிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா இல்லையா, செகண்ட் பாயிண்ட். 3வதாக, நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய மனநிலைகளுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையா அமைஞ்சா அந்த டென்ஷனை நம்மளால தாங்க முடியுமா, எதுக்கு இந்த துரட்டு, அவங்க சொல்றாங்கன்னு ஆமான்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு மாட்டிக்கிட்டு முழிப்பான்னு அப்படின்னு சொல்ற. உண்மையா பொய்யா? சொல்ல கால் அதனால இவனுடைய மனநிலைகளை நான் பார்த்தேன். டிப்ரெஷன் ஆஃப் மைண்ட், மைண்ட் டிப்ரெஷன் சம்பந்தமான மனக்குழப்பங்கள் இவனுக்கு இருக்கு. அதிகம் படிச்ச மெத்த படிச்சவனுக்கு புத்தி கட்டம்பாங்க அந்த காலத்துல. மெத்த படிச்சவனுக்கு புத்தி கட்டம். இவன் படிச்சதை எல்லாத்தையும் தனக்கு ஈக்குவலிசன் பண்ணி பார்த்து அப்படியே இருந்து இருந்து ஸ்டன் ஆகி போய் நைட்ல ஒழுங்கா தூங்க மாட்டான். எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பான், படபடத்துக்கிட்டு இருப்பான், மூஞ்சி மோரக்கட்டையெல்லாம் வேர்க்கும், உள்ளங்கையெல்லாம் வேர்க்கும், யூரின் போறதுக்கு வர்றது மாதிரி அடிக்கடி நடப்பான். நடக்கிறான எரும மாடு கால் வந்துப்பான். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அதனால இவனை தெளிவுபடுத்தி நல்ல நிலைகள்ல கொண்டு வந்து தெளிந்த மனித ஜென்மமா வாழ வச்சு தாரேன். மனக்கவலையை துறவிடுங்கள், என்னை இருந்து பார்த்து செல்லுங்க, வாழ்க. உன் கூட நான் இருக்க, மன தைரியமா இருடா, வெற்றி உண்டு. இவன் புதிய வழிகளை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி சரி, நாம ஆராய்ச்சி பண்ணுவோம். நிறைய ஆராய்ச்சி. கல்யாணம் முடிக்காம வாழ்ந்துக்கிறது எப்படி, லாக் ஆகாம இருக்கிறது எப்படி. டேய் சொக்கலி புக்கிலி பக்கா கேளுக்கிறா. இவனை பார்த்தோன்னு அந்த பொண்ணுக்கு அட்ராக்ஷன் ஏற்படும் இல்லையா? இவன் எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தெளிவில்லாம இருக்காம அந்த பொண்ணுக்கு தோன்றுச்சுன்னா அவ சரின்னு சொல்வாளா? சொல்ல மாட்டான். அப்ப இவனை தெளிவு பண்ணிட்டு நான் சொல்லுறேன், என்னம்மா பிள்ளை நீங்களாம், நம்ம பிள்ளைய நல்லா ஆக்கிட்டோம்மா, நீ தைரியமா இருமா, இந்தாமா பக்கத்துல வாமா.
வெள்ளியில கர்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. மெல்ல, மெல்ல. மகிழ்ச்சியா இருங்க, ஜெயிச்சுக்காரன். பாக்கிய பின்னால பேசிக்கலாம். What? கண்ண முடுக்கா. வாத நீர் இறக்கத்தால மூட்டுகள் விரல்கள் எல்லாம் மடங்க ஆரம்பிச்சு. உண்மையா? சரியாச்சு. சாமி, எனக்கு அக்காங்க ஒரு சொத்து ஒரு ஒரு செட்டு இருக்கு. போயிட்டு வா. மாத்திருவான். சரி சரி. ஒரு கைப்பிடுறா பாட்டிக்கு. என்னடா பிள்ளை நீ? மெல்ல மெல்ல மெல்ல. மெல்ல. தம்பி Yes. சாமி சாயந்தரம் பார்த்து. Yes. கர்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை சுவாமி. நான் ஒரு வேலை சம்பந்தமா ஒரு பெரிய பிளானிங், ஒரு பயோடேட்டா மாதிரி ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒழுங்கா நடக்கணுமே. நடந்துருமா? என்னடா தயாரித்து வச்சிருக்கிறே? வாட் ஸ்டார்ட் ஷேர் மார்க்கெட்டிங். அதுக்கு என்னமோ தயார் பண்ணி எல்லாம் தியரிஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்ல. கெட்டிக்காரப்ப அவன் லெட்டர்லாம் எடுத்து பார்த்தேன். இங்கிலீஷில் நிறைய மேட்டர் எழுதி வச்சிருக்கான். மேப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கான். படிச்சிருக்கல இன்னொரு தரக்கால இன்னும் அதிசயப்படுத்திய. இதெல்லாம் சாதாரண, எல்லாம் சரிதான் தம்பி. உட்கார். வெளிநாடு சம்பந்தமான ஒரு ஆப் ஓகே பண்ணி பாத்திய, அது எப்படி இருக்கு? அதுல கொஞ்சம் லட்சங்களையும் கோடிகளையும் இழந்து கோமாளி பேரா ஆயிட்டியடா. முட்டா பேயா கால் விட்டுவாடா. 1 2 3 4 14 பேர். ஒரு 10-14 பேர்கள் அதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டு சைபர் கமிஷன்ல போய், என்ன கமிஷன்? சைபர் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேட்டரை ஓகே பண்ணாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கடா. ஆமா, அது வால்மார்ட் பண்ணவங்க. நீ பண்ணிட்டியா? இப்போ உனக்கு நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஜாப்பை உனக்கு நான் வெற்றியாக்கி தந்தா போதும்ல. அதுக்கு ஒரு பிளேஸ் ஒண்ணு வேணும்ல. அந்த இடத்தையும் செட் பண்ணி தரேன். இப்போதைக்கு நீ இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். தரானா? ஆனா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து உனக்கு ஒரு 3 பேரை ஹெல்ப்புக்கு வர வைக்கிறேன். அசத்திடுவோம். கால் நிறுத்துவான். கேட்டு பார்ப்போம், வருதா வரலையான்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு நிறைய பணம் வரும். அசத்திக்கா 1.5 வருஷம் ஓட்டு. யாருக்குமா முடிக்கணும் இப்போ கல்யாணம்? அவ பேர் என்ன? என்ன படிச்சிருக்கா? பிஏ முடிச்சிட்டாளா? அப்படியா? அவ தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளைய நம்ம கட்டி வச்சேன்னு அப்படியா? ஆனா அவ மனநிலைகள் அப்படி இல்லையே. அதுதான் கால் விட்டுவா. விவரமான பொம்பளை நீ. கர்பசாமிக்கு ஒருவர் சிஏ படிச்சு ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஃபாரின் அக்கௌண்டன்ஸ் இருக்காரு. அவரு ஆன்லைன்ல நல்ல பொண்ணு, அக்கௌண்டன்ஸ் படிச்ச பொண்ணு வேணும்னு போட்டு விட்டுருக்காரு. ஆவணி செப்டம்பர் 30க்கு உட்பட அந்த ஆன்லைன் போட்டாவையும் ஜாதகத்தையும் ஆன்லைன்ல வர வச்சு உன் மகளை பார்க்க வைக்கிறேன். நீயும் சேர்ந்து செலக்ஷன் பண்ணி அடிச்சிருவான். ஆள் வளர்ந்துருப்பான். திருமால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணருடைய பேருடையவன். பல கோடி சம்பாத்தியம் வருவான். வாங்கிக்கா, நல்லா இருக்கு. அதுக்கு நல்லா இருக்கணும். முதல்ல இதை வாங்கிக்காடி போடே இருந்தால. கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை வாதம் சம்பந்தமான பிணி உடையவர் யார்? யாருமா? நீயா? என்ன செய்து வாதத்துல? வாதம் பக்கத்துல வா. தள்ளி உட்காராத, நில்லுமா. கண்ணை முடிக்காம நல்லா நிமிர்ந்து நில்லுமா பார்ப்போம். சாமியை நல்லா நினைச்சுக்கா. மாரியம்மா வராட எங்கம்மா இருக்கா? அம்மா, மாரியம்மன் தெய்வம் எங்க இருக்கு?
கால் வந்துட்டு வா. கற்பூர நாயகியே கனகவல்லின்னு எல்லாரையும் சரி பாட்டு கேட்கு. அங்க பாக்க நின்றுக்கா, கொஞ்சம் எங்க பக்கத்துல வா. இங்க நின்றுக்கிட்டு அங்க பாக்க நிக்கணும். சாமியை நல்ல மனசுல நினைச்சுக்கோ. கால் வந்துட்டு வரலாம். இது வாதத்தால தசையோ நரம்போ பாதிக்கப்படவில்லை. இது வாத நீர் இறக்கம். என்ன இறக்கம்? உடம்புல ரத்தத்துல வாத நீர் இருக்கு. அதனால இந்த கழுத்து, இந்த புஜம், இந்த விலா எலும்பு, இந்த இடுப்பு, இந்த தொடை, இந்த மூட்டு எல்லாம் ஃபுல்லா வலிக்கிற மாதிரி அப்பப்பம் காட்டும். இருக்கா? வாத நீர் இறக்கம். இதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். தைரியம் உட்கார். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, என்ன செய்யணும்? பையனுடைய பொண்ணா? அதுக்கு என்ன கேட்கணும்? இணை பிரியாமல் வாழ வச்சு நல்ல பிள்ளையா பெற வைக்கிறேன். தைரியமாறு வெற்றி அடைவார். மனத்தை குழப்பாம நிம்மதியா இருந்தா. அதே கோயம்புத்தூர் எல்லை வாத நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளை. கால் வந்துட்டு வாங்க. ஐயா யாரு? வாங்க. இப்ப உங்களுக்கு கோயம்புத்தூரடா, அப்படி அவனுக்கு எங்க மெட்ராஸுக்கு வரலையே. கள்ள பேர் வரல. நீங்க இரண்டு மொழிகள் உலாவுகிறது. என்ன மொழியெல்லாம் பேசுவீர்கள்? தமிழும் தெரியும். அங்க தள்ளிடுங்க. தள்ளி வாப்பா. உன் பேர் என்னடா? பக்கத்துல வா, பக்கத்துல வா. மைக்க கொஞ்சம் அங்க தள்ளி வைப்பா. பேர் என்ன? நல்ல சொல்லு. இவனுக்கு வந்து நாக்கு சுழன்று இருக்கு. புரியுதா? நாக்கு சுழன்று இருக்கு. இது வாதத்தால் ஆன சுழற்சி. பேச வச்சுட்டாரு. தைரியமா இருங்க. 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா. என்ன கர்மசாமிக்கு சரியாயிடுவான். தைரியமா இருக்கும். மந்திர தந்திரம் செய்வனையால் எதுவும் நடக்கவில்லை. புரியுதா? அப்படி எதுவும் கற்பனை பண்ணிக்கிறாங்க, நடக்கல. இது வந்து சனி பகவானுடைய குறைபாடால் ஏற்பட்ட விதி. இதை தீர்த்து தெளிவான மனிதனாக நான் நடக்க வச்சு தந்துடுறேன். தைரியமா இருக்கலாம். அதனால வேற எதுவும் மந்திரம் தரத்துக்காக இடத்தையும் செலவழிச்சு மாட்டிக்கிறாங்க. தப்பு. வேற என்னப்பா? பேச்ச வர வச்சு தரோம்னு சொல்லிட்டேன். 3 மாதம் என்னை தொடர்ந்து வந்து பாருங்க. கோவிந்தா கோவிந்தா. நல்லாயிருவேன். தைரியமா இரு. மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கலாம். 1 மாதத்துக்கு 1 முறை பௌர்ணமி தோறும் வரணும். குணமாக்கிடுவோம். தைரியமா. கோயம்புத்தூர் எல்லை நிறைய கடன்களை பெற்று மனவேதனை அடைந்த மகன் யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். பாப்பா சும்மா இருக்கிய சாமி? தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிவிடாதீங்க.
இன்னொரு தடவை கால் வந்துட்டாடா டேய். டோய். ஏன்பா கடன் பட்டிய? தொழில்லைங்க. தொழில் செஞ்சு போன் ஏதோ ஆன் பண்ணி இருந்தா ஆஃப் பண்ணிடுடா. உங்களுடைய டாக்குமெண்ட் 2 விதமான டாக்குமெண்ட் உங்க கையில இல்லையே. அந்த ரெண்டையும் மீட்டக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு வருமானமும் இல்லையே. காடுகரை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க. தொழில் சம்பந்தமான இன்னல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2.25 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருக்கு. புரியுதா? இடையில ஒருவருக்கு உடல்நிலை வேற சரியில்லாம மனக்குழப்பங்கள் தோன்றிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள் தான் காரணம். தொழில் முடக்கம் ஆகிருச்சு. இதை நிவர்த்தியாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? வீட்டுல பொண்ணுக்கு 4 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லை. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். பையனுக்கு ப்ராப்ளம் இருக்குது. வாடா தம்பி, பாஸ்போர்ட் எடுத்தியாடா? போலாமா? கண்ணை மூடிட்டு என்ன ஒரு தடவை பாரு. கண்ணை மூடிட்டு 2ஆம் தடவை திறந்து பாரு. மனநிலைகள் ஒன்றும் பக்குவமான உறுதியில் இல்லையே. வீணான குழப்பத்தில் இருக்கு. என்ன? பணம் மனம். மனத்தை யார்ட்டையா கொடுத்திய? கால் வந்துட்டு வா. வாரையா? நீங்க யாரு? கற்பராயன் ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? கருப்பராயம் எங்க குலதெய்வம் ஒரு சாமி இருக்காரு. அதான் வாராரே. நல்ல சாமி. கண்ண முடிக்காடா. கர்ப்பசாமிக்கு இந்தா தொழில கிரியா சக்தியால் உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். உங்கள்கிட்ட நிறைய பேர்கள் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தரேன். இப்போ பிரச்சனை சால்வ் ஆகிக்கணும். நடத்தி தரேன். வாங்க, பக்கத்துல வாங்க. பிறகு என்ன பார்த்து கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. என்னைய மரண பயத்துல ஒருத்தன் பயங்காட்டிட்டான் ஜாதகத்துல ஜோசியக்காரன் அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு கோபி கோபிச்சுக்கிடாத கோபி. அடுத்த கூப்பிட போய் உட்காருங்க. வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் 1 2 3 4 பேர் உண்டு. எத்தனை பேர் இருக்கீங்க? கால் வந்துட்டு வரலாம். கடன்கள் பற்றி கேட்க வந்தது யாருடா? கடன்கள். கால் வந்துட்டு வரலாம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேர். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். சீக்கிரமா வாங்கிட்டே போவாங்கிட்டே. போய் உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மண்மனைகளால் எந்த ஒரு லாபமும் இதுவரை கிடைக்கல. அதுக்கு போட்டி பொறாமைகளால் பல தடைகளும் குழப்பங்களும் உண்டு. அதனால உள்ளுக்குள்ள சில அடையாளமான செய்வதை சம்பந்தமான குறைபாடுகளை இதற்கு முன்பு கண்டதுண்டு. சரிதானா? கால் வந்துட்டு நம்ம ரத்தத்திலே ஒட்டியவர்கள் கூட இந்த தப்பை செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலங்கள் ஒரு சனி ஆண்டு. இந்த 2.5 ஆண்டு காலங்கள்ல முட்டுக்கு கீழே காலில் கோரைப்படுதல் போன்ற வலி வேதனைகள் தோன்றி இருக்கா? அதே மாதிரி கடன்களால் மனவேதனைகள், கொடுத்த பணம் மீளாத நிலைகள், ஒரு இடத்தின் பத்திரங்கள் சம்பந்தமான மனக்கோளாறுகள், இவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து மீட்டி உன்னை செம்மைப்படுத்தி தந்தா போதுங்களா? இதுவரை வீட்டுக்குள்ள வந்த குலதெய்வம் இப்ப வராம நிற்கும். அதை வர வச்சு தெளிவு பண்ணி தரேன். காலில் விட்டு வா. இந்த பிரச்சனையை தீர்த்து தந்தாப்ப நான் வேற என்ன வேணும்ப்பா? வர வச்சு தரேன். செம்மையா இரு, ஆனந்தமாக இரு. இந்தா உண்மையாக இருந்துக்கா, வெற்றி உண்டு. அதே கோபிச்செட்டிப்பாளையம்
கணவன் மனைவியா யார் வந்திருக்கா? உன் வீட்டுக்காரர் எங்க? எத்தனை குழந்தை இருக்கு? கால் வந்துட்டு வா. ஏய், நல்ல குழந்தை விடு. உன்னை சார்ந்த பெரியவங்க யாரும் வந்திருக்காங்களா? உன் மகனுக்கு தான் கட்டியிருக்கா? நீ தங்கச்சி பொண்ணு, உட்காரு. மேடையில நேர உட்கார சொன்னா உன் புருஷன் நேர உட்காரலையே, போனதால உட்கார்ந்துருக்கான். அன்னைக்கு கோணவே இன்னைக்கு வரை கோணிக்கிட்டு தான் இருக்கான். உன் உள்ளத்துக்கு மாறுபாடா நடந்துகிட்டு இருக்கான். டென்ஷன் கொடுக்குறான். இருந்தா இரு, போனப்போ உன்னை பத்தி எனக்கு ஒரு கவலை மயிரும் கிடையாது. ஒப்பங்கிட்ட சொல்லு, ஒத்தாட்ட சொல்லி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டானே. சரிதானே? கால் வந்துட்டு வா. எனக்கு ஒரு தானையா, அவன் மேல உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா? அது உனக்கு கண்ணால பாத்தியா காதால கேட்டியா? கேட்டேன். வண்டியில போறதுங்கிறத நீ கண்ணால பாத்தியா? கேள்விப்பட்டேன். சரிதானா? போனதும் உண்மைதான், வந்ததும் உண்மைதான். கழுதை இருந்தா இருந்து போறான், நம்மகிட்ட நல்லா இருக்கட்டும் நினைச்சுக்க வேண்டியதானே? அப்படி நினைக்கியா? முட்டியே கால் விட்டுருவா. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். படம்னு நினைக்காதங்க, அது உண்மை. என்னை பத்தி எதுவும் சொல்லிடாதங்க சாமி. அதனால அவன் மனத்தை திருத்த முடியுமான்னு பார்க்க. திருத்தி கொண்டு வந்தா போதுமா? கண்ண மூடு பாப்போம். நீ என்னமோ வருமானத்துக்கு ஏதோ தேடிட்டு அழிஞ்சாமலா? உனக்கு வேலைக்கு என்னாச்சு? கொஞ்சம் பயோடட்டெல்லாம் ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்கு, அதை வாங்கி தந்துடுறேன். இந்த பேரையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலையை தூர விடு. என்ன வாங்கினா? கால் விழுது. ஓயாம கால் விழுது சாமி. ஏன்? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஹைதராபாத்ல போய் நிக்கி வண்டி. கூட்டு வந்துட்டு வா. கொண்டு வரண்டாமா? கொண்டு வரணும். நிமிர்ந்து உட்கார், கண்களை மூடு, உலகத்தையே மறந்துரு, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. இந்தா ஒரு கால்ல வலியோட வந்து சேருவான். மடங்கி கிடப்பான், உடங்கி இருந்துதான் ஓடிப்போ. கர்மசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொழில் பற்றியும் பண நஷ்ட பற்றியும் கேட்க வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். என்னடாவன் ஏறடாவன்? 2 பேரு. உன் கூட பிறந்தவங்க எத்தனை வருடா? நீங்க 2 பேர் தானா? கால் மாமியாளுக்கே ஒரு சேதி. உட்காரடா தம்பி. என்னடா வேணும்? நீ என்ன வேணாலும் கேட்டுக்கலாமாடா? தொழில் ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து ரொம்ப கடமை இருந்துச்சு. இப்போ பண்ணிட்டு கால் ஒன்று ஏம்னா நீ சொல்லாத, அவன் கேட்கறத கொடுன்னு சொல்லிடுது. நம்ம என்னத்துக்கு சொல்ல? என்னப்பா அவனு சொல்ல மாட்டேங்க? கண்ண முடிக்காடா, வரேன். என்ன குதிரைகள் இருக்கு? உன் ஏரியாக்குள்ள குதிரை வருமா? அதான் என் குதிரை தானும் அங்க நிக்குது. அப்போ இந்தா தொழில் தடையை தீர்த்து தாரேன். பௌர்ணமி வர பொறுமையா இருந்துட்டா. ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, வந்துக்கு தரேன். இந்தா கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. கால் வந்துட்டு வா.
நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. என்னென்ன வேணும்? பையனுக்கு வேலை எஸ்ஐ படிச்சிருக்கேன், தொழிலில் நஷ்டம். உன் பையனுக்கு வேலையை வாங்கி தரேன், தொழிலுக்கு நஷ்டத்துக்கு இன்னொரு 3 மாதம் கழிச்சு தான் விருத்தி ஆகும். அந்த தொழில் நஷ்டம் நடக்கிறதுக்கு செய்வனைகள் காரணம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு ஒரு பொம்பளை ரூட் எடுத்து கொடுத்தா, அது என்னன்னு பார்த்து தெளிவு பண்ணி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும், என்னன்னு கேட்கறேன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. யாரு யாரு யாரு? உங்க மைக்கு பக்கத்துல சத்தம் போடுது பாத்தியா? மனசு ஒத்துக்கிட மாட்டுக்கு, மருந்து போடுறதுக்கும் வருத்தமா இருக்கு. கருப்பசாமி, நீ தான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு எனக்கு சரியாக்கி தரணும்னு கேட்க. உண்மையா இல்லையே? என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு காதல் வல்லையே, காலங்காலமா எனக்கு காதல் இல்லையே. நல்லா இருக்குல்ல? அனுபவப்பட்டவங்கள கால் வந்துட்டு. ஐயன் கருப்பசாமிக்கு தம்பிங்க வா. திடீர்னு ஜீரணமாக வா வாங்கி அதியா இந்த கனியை சாப்பிடு, அந்த நோயே இல்ல. இடுப்புக்கு கீழே அறுத்து தேய்ச்சிக்கா, சரியாயிடுது. போ, எல்லாம் ஜெயிச்சிட்டடா. நல்லா இருக்கா? சில பேரை வேலைக்கு உண்டு. பௌர்ணமிக்கு மீண்டும் தொடர்ந்து வா, வேலை வாங்கி தரேன். ஓடு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்சி. நாளைக்கும் உத்தரவு இருக்கலாம், ஏன் கவலைப்படுறீங்க? திருச்சி அலைவாயில் பணிந்திடும் தெய்வமே. மனநிலை பாதிக்கப்பட்ட மகனோடு வந்த செல்வ மக்கள் ஆதியே அந்தமும் இல்லாதருள் பெரும் ஜோதியே. சும்மா சாமி கும்பிடுவனை பார்த்து மந்திரவாயின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆதி சிவனை ருத்ராட்சத்தாலும் முருகப்பெருமானை மனதாலும் வணங்குவான் உன் தந்தை. உண்மையா? அதை பிடிச்சிக்கிட்டு மக்கள் வந்து உட்காருங்கப்பா. பொன்மானை தேடி. தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வீணாக உன் மனம் குழம்பி இருக்குடா. மைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் பாயிண்ட். உனக்கு என்ன நடந்துட்டு? நான் மன சிதைவு. அப்பப்போ உனக்கு தன்னறியாத கற்பனை. இந்த கற்பனையில நமக்கு ஏதோ பண்ணிருக்கிறாங்க, இதனால நம்ம உடல்ல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படி நினைத்து நீயா மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்க. சில சமயத்துல உன்னுடைய உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் உனக்கு தெரிவது போல தோன்றும். சரிதானே? அதே மாதிரி ரத்தங்கள், நாளங்கள் போன்ற காட்சிகள் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நரம்புகள் பாதிக்கப்பட்டதாக உள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். இருக்காடா? லேசா லேசா 1 2 3 3 வருவாங்க பாப்போம். வாடா குண்டா, வாடா. என் தாய் பராசக்தி. தம்பி மல்லாக்கப்படுறா, சாமியை நினைச்சுக்கிட்டு பாடு. சும்மாதான்டா, சாமியுடைய திருநீர் பூசதுக்கு தான் உனக்கு. நீ ஏன் அப்படி சிந்திக்கிற? நீ ஏன்டா அப்படி சிந்திக்கிற? படுத்துக்கா, சாமினால படுத்துக்கா. உட்காருடா தம்பி, உட்கார். உட்கார். வீணா குழம்ப கூடாதுடா. உட்கார். ஏன்டா பயப்படுற? ஏன் மனக்குழப்பம் அடையுது? நீ
உட்கார். சரி சரி உட்காரு. சாரி சாரி முன்னாடி தெளிவா. நீ என்ன தப்பு நினைச்சாலும் நான் மன்னிச்சுக்கிடுவேன். அந்த குணம் எனக்கு இருக்கு. அது போதாதா? என்னையே கரெக்டா பாரு. இப்பொழுது உன் உள் மனதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுறேன். நல்லது. இப்ப சாமியை நினைச்சு பார்த்துக்க. அவ்வளவுதானே. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுதா உங்களுக்கு? மண்டையில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? இந்த பே வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கான், இவன் தரையை எவனோ அறுக்க போறான் அப்படின்னு முட்டாத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையால? ஓடா வெண்ண கருப்புசாமி உன்னை காப்பாத்த போறாருடா. எந்த பேரும் சொன்னதை நீ ஏன்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவு கட்ட பேர முட்டா பேர். நர்மதாமிக்கு அரோகரா, நர்மதாமிக்கு அரோகரா, நர்மதாமிக்கு அரோகரா, நர்மதாமிக்கு அரோகரா, நர்மதாமிக்கு அரோகரா, நர்மதாமிக்கு அரோகரா. நிம்மதி அடைந்து வா. அந்த கறியை வீட்டில் போய் சாப்பிடு. ஒரு பயமும் இருக்காது. நாளைக்கு காலையில என்னைய பார்த்து போனேன். சுவாமி சார் கர்மசாமி. ஆமா, செஞ்சிக்கோட்டை கனைத்து கதம்பி எழுந்தார் ஐயா ராஜா தேசிங்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு புனிதமான ஆத்மா ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள தெய்வமா வருது. அதை இன்னி வரை நீங்க ஒரு குலதெய்வம் போலவே கும்பிட்டு மனதை நிறைவு பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நடத்த வேண்டிய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்துல மனம் கோளாறாகி செட் ஆகாத துன்பம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சில பேர்கள் தேவையில்லாத அவதூறான வார்த்தைகளை பேசி உங்க குடும்பத்துக்கு குழப்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல பணமும் வேஸ்ட், வீணான அலைச்சலும் வேஸ்ட், கிரகத்தாலான குறையால அது நடக்காம இருக்கு. அந்த தடையான மங்கள காரியத்தை நடத்திருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா, அடுத்து பேசுவோம். கால் வந்துட்டு வா. என்ன வேற என்னப்பா வேணும்? நாள் கிடையாது. என்னம்மா வேணும் உனக்கு? உன் வீட்டுக்கு பின்னால போய் பார்த்தேன். உங்களுக்கு உரிமை இல்லாத இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால உங்களுடைய வண்டி வாகனங்கள் சரியாக இயங்காத நிலை இருக்கும். நீ ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடங்கள் வந்து தெளிவடைய முடியாத துயர அலைகள் இப்ப இருக்கும். 3 வருஷ காலமா இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதா? இதற்கிடையில இரவில் தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உன் மேனியை தொடுவதாக தோன்றும். ஆனா அது தெய்வ சக்தியா பேயா பிசாசான்னு குழப்பம் இருக்கும். அது தெய்வ சக்தி. வீணான குழப்பம் தேவையில்லை. சரி பண்ணி தந்துடுறேன். அந்த வீட்டையும் வளர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்டா? அதை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம். இன்று உத்தரவு இவ்வளவுதான். சரியா? பௌர்ணமிக்கு பேசுவோம். தைரியம் இருங்க. போடலாம். இந்தா என் பேரை போட்டுக்கோ, அருமையா போட்டுக்க, என் படத்தை ஒட்டிக்கா. நல்ல நடத்து, சந்தோஷமா இருக்கு. இப்ப முடியாதுடா. பௌர்ணமிக்கு வரும்போது அதுக்கு வெற்றியாக்கி தரேன். நல்லா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு பரமகுடி, பரமகுடி. எப்போ எடுக்க போறீங்களா? தைரியமா ஒரு பிரச்சனை இல்லை. நீயா எதுவும் குழம்பி பயப்படாத. ஐயாட்ட சரணாகதி ஆகி உட்கார், நல்லா ஆயிருவ. பரமகுடி உனக்கு பரமகுடியா? கால் வந்துட்டு வரலாம்.
பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இன்னொரு முறை கால் பண்றோம். வரலாம். உன் மனைவியை எதிர்த்து நான் நடக்க வைக்கணும். உன்னுடைய ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். அதை செய்துட்டா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? இந்த கனிய மனைவியை சாப்பிட சொன்ன. இந்த காசை வீட்டுல கொண்டு வை. செல்வம் பெருகும், தொழில் தொடங்கும். நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு ஈரோடு ஓர் ரோடு இல்ல, ஈரோடு. அது என்னையா நீ கோயம்புத்தூர்னு சொன்னாலும் வர, ஈரோடு சொன்னாலும் வர. இது வந்து சாதுரியமா பேசுற ஒரு விஷயமா? நல்ல விவரமா இருக்குங்க. தன் ஆரோக்கியத்தை பத்தியும் ஆயுளை பத்தியும் பயந்துகிட்டவன் யாருப்பா? கால்வன் சொல்லலாம். பரவாயில்ல. இந்த விரும்ப எங்கேயாவது கிளி ஜோசியங்கள் பாத்தீங்களாப்பா? பார்த்துருக்கியாமா நீ? வேற என்ன ஜோசியம் பார்த்தீங்க? சாதகத்தை போய் யார்ட்டையும் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பேரன் பிறந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிறந்தாச்சா? இதுல என்ன உனக்கு பயம் வந்துச்சு? என்னன்னு தெரியலீங்க. நைட்டெல்லாம் வந்து கால் வந்துட்டோம். நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, ஞான கண் திறந்து நீந்தி யாரும் இல்லை. உன் வீட்டுக்குள்ள போன முத்துக்குமாரசாமி முருகப்பெருமானுடைய அருள் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ 2 ஆண்டு காலங்களாக நம்ம செத்து போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள் மனசுல இருக்கு. நைடுல படுத்திருக்கும் பொழுது திடீர்னு எதிர்த்து உட்கார்றதும், அவசியம் இல்லாமல் நெஞ்சு படபடா படபடா படபடான்னு அடிக்கிறதும், அந்த தொண்டையை வந்து மூச்சு முட்டுறது மாதிரி அடைக்கிறதுமா இருந்துகிட்டு இருக்கு. கால் வந்துருவோம். அப்படியா? பவானீஸ்வரி கோயில் எங்க இருக்குப்பா? பவானி அம்மன் கோவில் உங்க எல்லையில ஒரு பெரிய தெய்வம். அது அந்த அம்பாளுக்கு ஒரு பொங்கல் வைக்கணும் நீங்க. புரியுதா? ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள ஒரு தீய ஆவி ஒண்ணு வந்திருக்கு. அது அப்பப்போ உன் உடம்ப தொடுது. அதனால உள்ள ஒரு பாதிப்பு சில சமயத்துல உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் கூட தெரியும். நிழல் போல தோன்றும். உன்னை தொடர்ந்து வருவதாகவே உனக்கு ஒரு விஷயம் இருந்துகிட்டு. படுத்திருக்கும் பொழுதும் உன் மேலையும் உன் கூடையும் அது படுத்து. இதுதான்டா உண்மை. அதை வெளியேற்றிட்டோம்னா நீ ஜெயிச்சுட்ட. அதுக்கு அந்த பவானிட்டம் அடைக்கலமாக வேண்டும். ஒரு பொங்கல் வைப்பதாக வேண்டிக்கொள். வார பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். இந்த இடத்திலேயே அதை நீக்கி தாரேன். கால் வந்து ஜெய் ஜெகன் மோகினி. இந்த விஷயத்துக்கு ஒரே ஒரு முடிவு இதுதான். இந்த கனியை வச்சு தூங்கிக்கா. பௌர்ணமி விரத கவுண்டது என் கையில கொடு. நிறம் மாறி இருக்கும், அடையாளம் இருக்கும். அதுல பௌர்ணமி விரத எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன். சந்தோஷமா இருங்க. அதே ஈரோடு எல்லை தாயும் மகனுமா
உள்ள வாங்க மாட்டாங்களே. நீ யாருடா? உன் பேர் என்ன பேரு? கால் வந்துட்டு வா. கேட்கணுமா? முதல்ல அவங்க அம்மாவை பத்தி கேளு, அதுக்கு அடுத்து கூட பேசிடுவோம். உங்க அம்மா எங்கடா இருக்கு? சொல்லிட்டு வந்தியா அம்மாட்ட? என்ன சொல்லிட்டு வந்த? என்ன சொல்லி விட்டா உங்ககிட்ட? எவ்வளவு தந்து விட்டாங்க? கால் வந்துட்டு வா. உன் வீட்டு எல்லைக்கு நான் நடந்து போய் பார்த்தேன். இடதுபுறத்துல ஒரு தோட்டத்தை ஒட்டி ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்கலாடா? அதன் அருகில விநாயக பெருமாளும் இருக்கிறார். அந்த அம்பாள்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த மகன் வந்திருக்கான்? தொழிலை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் குழப்பமாகி மனவேதனை அடைந்து வந்திருக்கான்னு ஒரு உத்தரவு இருக்கு. கால் வந்துட்டு. இந்த தோட்டம் அங்கிருந்து அங்க பறிச்சு பூவுது. வாப்பா, மனம் திறந்து ஒரு கேள்வி காட்டுக்கலாம்டா. என்னப்பா வேணும்? தோட்டத்தில் பிரச்சனை, தோட்டத்தை பிரச்சனை, அதனால அதை தீர்க்கணும். அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்னடா செய்யலாம்? கோர்ட்டில் தான் இருக்குது. அங்க இருந்து ஜெயிச்சு உங்களுக்கு வாங்கி தந்தா போதுமா? இந்த கால் விரதப்படி பண்ண முடியும். போலாமான்னு பார்க்க. ரெண்டு மூணு இடத்துல பத்திரங்கள் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் 2-3 பேர் வச்சிருக்காங்களா? யாரெல்லாம் வச்சிருக்காங்க? 2 வச்சுக்கிறப்ப அப்பா அப்புறம் கோர்ட்டில் இருக்குது. கால் வந்துட்டு இவனை காலில் பார்க்க சொல்லுவான், விஷயத்தை பேசிடுவோம். வாடா ஐயா, காலையில என்ன வந்து பாரு. உன்னுடைய தொழிலுக்கும் வழிவகுத்து தாரேன், தோட்டத்துக்கும் நிலைப்படுத்தி தாரேன். கருப்பசாமி, ஆமா, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு, வண்ண திருப்பரம் குன்றமென்னும் படை வீடு, அறுபடை வீடு கொண்ட கீழே விழுந்த பணத்தை எனக்கு கொடுத்துடா. வர்றான். கீழே விழுந்த பணத்தை பூரா என்கிட்ட. வெளியில கிடக்குற பணம் எல்லாம் வந்தாச்சா? ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, அது வந்துருமா? தெரியலீங்களே. எந்த ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்க? அத தெரியும் சாமி. அது ஒரு மாயை. சரிதானா? பெருசா வரும்னு நினைச்சு கற்பனை பண்ணிட்டியடா தம்பி. அதெல்லாம் கதை, நம்பாத. கடனா இருக்கு சாமி, ரொம்ப கடன். ஆமா, கடனை தீர்த்து தாரேன். ஆனா கற்பனையில பணம் வராது. என் அருளால் உனக்கு பணம் கிடைக்கும். உன் கடனை வெற்றியாகிட்டான். வேற என்னப்பா வேணும்? வீடு விற்கலாமா இல்ல காட்ட விற்கலாமா? தை மாதம் வரை பொறுமையாயிரு. வீட்டை வச்சுக்கலாம், காடுல ஒரு பகுதியை வித்து உன் கடனை தீர்த்து தரேன். இந்தா செல்வாக்காரு, நல்லா இருக்கும். காலு வலி பௌர்ணமிக்கு உணவு தீர்த்து தரேன். சிவகங்கை தூக்கி வை தம்பியா, நல்லா டிங். ஞானப்பழத்தை புரிந்து எடுத்து 1 2 3 எப்ப சிவகங்கை முருகா. உன் பேர் என்ன பேருடா? வா, முருகனுடைய பேர் தான்டா அது. கால் வைப்பா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா, கண்ணாடிய கலத்திட்டு பாருமடா. இன்னொரு தர கால் வந்து
அப்படியா? இவனுக்கு கிரகங்கள் சரியில்லை. நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லப்பா. 3.5 ஆண்டு காலமா உனக்கு சனி பகவானுடைய சுற்று நடந்துகிட்டு இருக்கு. அதனால எந்த தொழில் தொட்டாலும் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். இதனால நிறைய பணங்கள் நஷ்டமாகி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு முடியாம வேதனையாகி விழுந்த காயங்கள் கூட ஆறாத துன்பமும் துயரமும் நடக்கும். இருக்கா? கால் வலி. ஆறுபடை வீடு கொண்ட முருகா படுத்திருக்காங்க. வேற என்னப்பா வேணும்? சம்பாதிக்கணும், வீட்டுல நிம்மதியே இல்லை. இன்னும் உனக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? அதற்கு பிறகுதான் சம்பாத்தியம் பெருமையா வரும். அதுவரை உன்னை யார்ட்டையும் மாட்டிக்கிடாம பணமும் தாரேன், உன்னை வாழவும் வைக்க. நல்லா இரு மகனே, தைரியமா இரு. பரீட்சை எழுதலாம் பார்க்குறேன், எழுதலாம், வெளிநாட்டுக்கு. வெற்றி அடைஞ்சிருவேன். எழுது, உடனடியா ஏற்பாடு பண்ணு, தைரியமா செயல்படலாம்டா. கர்மசாமிக்கு தான் பார்க்கின்ற தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கொள்ளவா, தொழிலை மாற்றிக்கொள்ளவா? யார்ப்பா அது? தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கொள்ளவா அல்லது தொழிலை மாற்றிக்கொள்ளவா என்ற கேள்வி யார் கேட்டிருக்கான்? சிவகங்கை எல்லை அல்லது மகனுடைய தொழிலை பற்றி கேட்க வந்தது யார்? பையன் என்ன வேலை பார்க்கறான்? பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை பார்க்கறான். எங்க வேலை பார்க்கறாரு? அங்க வேலை பார்க்கறது அவருக்கு திருப்தியா இருக்கா? வேற இடத்த மாத்தலாமா, தொழில் மாத்தலாமாங்கிற மண்டை ஓடுதுல. நான் அப்படி சொன்ன இங்க வராம நீங்க இப்படி சொன்னா வாங்க. என்ன பிள்ளைங்க நீங்கெல்லாம் கால் வந்து கன்றோடு கலை கொண்ட சிவனார் தலை கொண்டார். அப்பா, சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? பெருமை வாய்ந்த கோயிலா? பெருமை வாய்ந்த கோயிலா? அந்த கோயில்ல உன் பையனுக்கு 3 திங்கட்கிழமை தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றிய பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு அவன் பார்க்கிற வேலை ஸ்தாபனத்திலிருந்து அவன் இடம் மாறுவான். புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிறதுக்கும் நான் சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அவன் வேலை அவனுக்கு நல்லா இருக்கணும், அங்க அவன் தெளிவா இருக்கணும் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா 3 மாதங்கள் வரை அங்க அவன் வேலை பார்ப்பான். அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்துல அதிகமான பணமும் முன்னேற்றமும் அவனுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையை நான் தீர்த்து தரேன், என்கிட்ட தனியே பேசிக்கலாம். இப்ப நான் தொழிலை பத்தி மட்டும் தான் கேட்டிருக்கேன். தனியை பேசி பிள்ளைய காப்பாற்ற வழிவகுத்துட்டார். நல்லா மனம் குழம்பாத, வெற்றியாக்கி தரேன். செந்துரனே, கர்மசாமிக்கு சிவகங்கை பெண்ணடியாள் பொம்பளை கால் ஒன்றுக்காமா. பெண்ணடியாளுங்கிறது யாருமா? அடாடா டாடா. ஏலே தம்பி, நல்லா இருக்கியா? காலில் என்னல? காலில் என்னல? சொன்ன பேச்ச கேட்டாதான் செல்ல பாப்பா, சின்ன பாப்பா, நல்ல சூடு வைப்பா பாப்பா. சூடு வச்சா மனுக்கு நாளைக்கு வச்சிருப்போம். ஏன் போய் உள்ள பண்ண மாட்டான் பண்ண மாட்டான். கால் விட்டுவா கால் விட்டுவா கால் விட்டுவா. தம்பி என்ன அரவர மரத்துல நிக்க? ஊர் வந்து சேர்ந்தும் என் உள்ள வந்து சேர்ல நிக்கிறியே, என்ன விஷயம்? வா. ஏரோப்ளேன் பறக்கு. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாடு தான். ஏரோப்ளேன் பறக்கு. வாப்பா. அனுப்புற பணம் கடனை தீர்த்துருமா? வீடு வாசல மீட்டிடுமா? குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை சரியா ஆக்கி தெளிவுபடி தரணும் உனக்கு. கால் விட்டுவா. இளைய தம்பி, நல்லா இருக்கியா?
சித்திரை சுழியன் செந்தமிழ் செல்வன். என்னையா மாலை போடணும் யாருக்கு? இந்த வருடம் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே இவனுக்கு சபரிமலை ஐயப்ப சாமிக்கு இவனுக்கு மாலை போட்டுரு. யாரு கூட அனுப்பலாம்னு நினைப்ப, நல்ல பொறுப்பான 2 பேரும் வந்து கூட்டு வந்து வீட்டுல உழுது விட்டுருவாங்க. நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து இவனுடைய மனசு அடங்கிரும், உன்னுடைய வறுமைகள் தீர்ந்துரும், உன் கஷ்டங்களும் போயிடும். இது ஐயப்ப சாமியே வந்து பொறுப்பாக கொடுத்த ஒரு செயல். சுவாமியே சபரிமாமலை வாசகரே, சரணகோச பிரியனே, வேற என்ன வேணும்? வீட்டுக்கு தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சாமி. அதுக்கு அந்த வழக்கு தீர்றதுக்கு 3 மாசம் டைம் ஜெயிச்சுட்டாரே, பொறுமையா இருக்கு. அந்த வக்கீல் எங்க பக்கம் சாதகமா வரமாட்டான். நான் தான் வக்கீல், காப்பாத்துறேன். காலைல பார்த்து போனேன் பக்கத்தோட. சரி, 48 நாள் விளக்கு போட்டு வர சொல்லியிருக்கீங்க. நல்லா இருக்கும். நாளைக்கு இருந்து பார்த்துட்டு போகலாம். ஆமா, காலைல கர்மசாமிக்கு 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 கடலூர் விழுப்புரம் எல்லா நாட்கள வரல, கடலூர் தான். என்னப்பா கோயில் தோதமா எதுவும் கேட்க போறீங்களா? கால் உனக்கு எந்த ஊருமா? திருநெல்வேலியா? விழுப்புரம் பக்கம் பாளையங்கோட்டை இருக்கா? திருநெல்வேலி பக்கம் விழுப்புரம் இருக்கா? இல்லையா? கண்ண முடிக்கானா? 3 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தெய்வம் உடலை தொட்டுச்சு. ஏப்பா அந்த நிலைகள் இப்ப மாறின பிறகு கழுத்துல இருந்து முதுகுல இருந்து உடம்பெல்லாம் வலியும் வேதனையும் இருக்கு. ஒரு பெரிய இரும்ப சுமக்கிறத மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை இப்ப இறக்கி வைக்க முடியுமா? முடியாதா? ஒரே வார்த்தை. ஆனா இது டாக்டரால பார்க்கக்கூடியதா அல்லது வேற எதுவும் குறையானு உன் மண்டையில ஓடுது. கால் ஒன்று கண்ண முடிக்கா? அங்காளம்மன், கருப்பசாமி போன்ற தெய்வங்கள்லாம் உன் எல்லைக்குள்ள வருதுப்பா. முனீஸ்வர சாமியும் வராரு. உடம்புல இருக்கிறது வந்து முன்னோர்களுடைய ஆத்மாவாகிய குலதெய்வம் உன் உடம்புல இருக்கு. அதை இறக்கி விடணுமா தூக்கி வச்சுக்கிறதுயா? வலி இல்லாம கண்ண முடிக்கா? ஜெயிச்சு தார. பௌர்ணமிக்கு முன்னால என்னைய வந்து பாரு. கர்மசாமிக்கு